இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்லாம் சூப்பராக செய்கிற மாதிரி நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல மொறுமொறுவாக சாஃப்டாக ஒரு வஞ்சர மீன் வறுவலை நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் ஒரே மாதிரி மெத்தடில் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் கூட குறைச்சி போட்டுக்கோங்க, எப்பயும் சொல்கிற மாதிரி. இது வந்து வீட்டு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி வைப்போம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ வஞ்சரம் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்தாப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளெக்ஸ் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் விடும்போது அந்த மசாலாலாம் உதிராமல் அப்படியே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியான பக்குவத்துக்கு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், தண்ணியாக தேவையில்லை. இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும், மசாலா உதிராமல். இப்போ பாருங்கள், வஞ்சர மீனை நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மாதிரி மேலே மாட்டும் மசாலாவை அப்ளை பண்ணுங்கள். ஒன்றா எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலை. நல்லா உள்ளுக்கு ஓரம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான், அதிகமாக மசாலா போடக்கூடாது, கரெக்டான பக்குவத்துக்கு போட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொரு மீனும் மசாலா தடவி காட்டுறேன் பாருங்கள். மசாலா அதிகமாக இருந்தாலும் ஒட்டிடும், இல்லை உதிர்ந்துடும். இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு தடவிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது மீன் மசாலா தடவி ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு தோசைக்கல்லில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போடும்போது நல்லாவே ஃப்ளேவர் இறங்கி நமக்கு சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு மீன் போட முடியுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நான் 3 மீன் போட்டிருக்கேன். நல்லா ஒரு லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். இப்போ மெதுவாக திருப்பி போட்டுருங்க. பார்க்கும்போதே இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். அதிகமாக கரிஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி செவந்த பக்குவத்துக்கு எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பரான வஞ்சர மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு சூப்பராக மசாலா உதிராமல் திரியாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி வரும். மீண்டும் மீண்டும் நீங்கள் இதே மாதிரி செய்வீங்க. இந்த வஞ்சர மீன் மட்டும் இல்லை, எந்த மீனாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ட அளவுக்கு திருப்தியாக இருக்கும். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், இந்த மீன் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னுட்டு
மசாலா கொஞ்சம் கூட உதிரலை. உள்ளே எவ்வளோ லேயராக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.